எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நம்ம மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு டெஸ்ட் 3 ஆல்ரெடி நம்ம 2 டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கோம். நீங்களும் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 2 டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி 5 சம்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸில் நம்மளால் 23 அப்படிங்கிறத கிராஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி இந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயர்ஸ் கொடுக்காம டேஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் சேம் அதே தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா P × N × R இல்லையா? ஸோ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 6750 இன்ட்டு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர்ஸ்க்கு பதிலாக டேஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 219 இன்ட்டு 10%, ஓகேவா, டிவைடட் பை 100. இங்கே நமக்கு டேஸில் கொடுத்துருக்கிறதுனால 1 இயருக்கு 365 டேஸ் இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். டேஸில் கொடுத்தாங்க அப்படின்னால அந்த டேஸை போட்டுட்டு நமக்கு 1 இயர்க்கான டேஸையும் போட்டுக்கணும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா கேன்சல் ஆகிடுமா? இது வந்து 73ஆல் கேன்சல் ஆகும். ஸோ 3 இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 அப்படின்னு வரும். இந்த 5ஐ இதில் நம்ம அடித்தோம் அப்படின்னாக்கா 1 ரிமைனிங் 1. ஸோ 3 5 கரெக்டாக 1 3 5 இன்ட்டு 3. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 5 0 4. இதுக்கான ஆன்சர் வந்து 405 தான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2018 and 2022 கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.